காலையில் ஆச்சுன்னா பயங்கரமாக குளிருது, வெயிலில் கூட வர முடியல வீட்டை விட்டு, அந்த அளவுக்கு குளிருது. நீங்கள் என்னன்னு தெரியல, திடீர்னு வெயில் பட்டையை கிடக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் அடிக்கிற அளவுக்கு வெயில் கிடையாது, பட் இருந்தாலும் வெயில் இருக்குது, அவ்வளோதான். நம்ம வந்து ஐட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம முறுக்கு போட்டுருவோம், ஏன்னா அதான் சீக்கிரமாக உடையிற ஐட்டம். அது போட்டு முடிச்சோன்னா நம்ம இடம் ஃப்ரீயாயிடும். இதுதான் நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு நீட்டாக அவங்களுக்கு பாட்டிலெல்லாம் நம்மளே க்ளீன் பண்ணி அடுக்கி கொடுக்கணும். இதுதான் நம்ம வேலை, மெயின் வேலை இதுதான். இது ஆர்டர் இல்லாத டைம் தான் நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம், பட் இதை விட முடியாது. இதுதான் நமக்கு இந்த மாதிரி ஸ்டோர் போட்டு ಬೆಳಗ್ಗೆನೇ ಬರಬೇಕಾಯ್ತು ಇವತ್ತು ಸೋಮವಾರ ಅಲ್ವಾ. ಐಟಮು ಎಲ್ಲ ನೋಡಿ, ಬಾದುಷ ಎಲ್ಲ ಈಗ ರೆಡಿ ಆಗಿದ್ದು, ಎಲ್ಲ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ಹಂಗೆ ತೊಗೊಂಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ದು ಐಟಮ್ ಎಷ್ಟು ಫ್ರೆಶ್ ಆಗಿರುತ್ತಂದ್ರೆ ನಿಮಗೂ ಗೊತ್ತು, ಕುಶಾಲನ ಗೊತ್ತಲ್ವಾ. கடைக்காரங்க கேட்குறாங்க, வேலை செய்கிற பையன் காலையில் வரன்னு சொல்லி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, எங்கடா போய் வந்து கேட்குறாங்க. நம்ம டெய்லி இருக்கும் வேலை, எல்லா வேலையிலையும் கஷ்டம் இஷ்டம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சு போகும். இன்னொன்று என்னென்னா, பேசுகிற ஸ்லாங்கை பார்த்துட்டு எந்த ஊருக்காரனாக இருப்பான்னு கூட உங்களுக்கு தோணும். பட் ஆனால் நான் தூத்துக்குடிக்காரன் தான். என்னமோ தெரில, ஊருக்கு போனால் மட்டும்தான் எங்கள் ஊர் பாஷே எனக்கு வருது. இங்கே வந்துட்டாக்கா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக பெங்களூரில் எப்படி தமிழ் பேசுவாங்களோ அதே கணக்கில் வந்துடுது. நம்ம பாதுஷா போட்டுருக்கோம், இதுதான் இருக்கும் பாக்கெட். ஓப்பன் பண்ணி இதான் அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ உள்ளது, லேபிள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அதில் ஆயில் பட்டப்பட்டிருக்கு. அது ஃபுல்லாக ஆயில் இருந்துச்சுன்னா ஐட்டம் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருந்த ஐட்டம்னு அர்த்தம். இப்போ பேக் பண்ணுற ஐட்டத்துக்கும் பழைய ஐட்டத்துக்கும் ஈஸியாக நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி தான். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஐட்டம் போட்டு முடிச்சுட்டு என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.